எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷம் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாளே வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூவு, அதுக்கப்புறம் துளசி இதெல்லாமே வச்சு, அப்புறம் சாமந்தி பூவும் வச்சுங்க. மாலையெல்லாம் நைட்டே வந்து எல்லாமே கட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இன்னொரு கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணருக்கு வைக்கிறதுக்கு அரளிப்பூவை கோத்தும் ஒரு குட்டி மாலையெல்லாம் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த உதிரிப்பூவெல்லாம் வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வரப்போ அங்கே இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளே மாலையாக கட்டி அந்த சாமிக்கு வைக்கிறப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து சீடைக்கு தேவையான அரிசி மாவு, உளுந்து மாவெல்லாம் வந்து வறுத்து வச்சாச்சுங்க. பச்சரிசி மாவு அப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் அரைச்சி புளிக்க வைக்கிறதுக்கு வச்சுட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா முதல் வேலையாக அங்கே இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து பறித்து அது வந்துட்டு சாமிக்கு இன்னும் அலங்காரம் பண்ணால் அழகாக இருக்கும் இல்லைங்க. அதனால நந்தியாவட்டம் இருந்தது, அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஸ், அது ஒரு 2 இருந்தது. ஸோ அதையும் எடுத்தாச்சுங்க. வெள்ளை கோலப்பொடியும் காவி கலர் வச்சுட்டு இந்த தடவை வந்து கோலம் போட்டாச்சுங்க. நல்லா ஒரு தாமரை கோலம் தாங்க போட்டேன். ஸோ இன்றைக்கி பூ பறிச்சதில் இவ்வளோ கிடச்சிதுங்க. இன்னி வந்து அந்த செம்பருத்தி இனிமேல் தான் விரியுங்க. அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பச்சரிசி மாவுங்க. ஸோ பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கவுனி அரிசி அவல் பாயசம் தாங்க பண்ணுறேன். அதுக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் திக்கார அளவுக்கு வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு வச்சுட்டேங்க. அப்பம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருக்கி அதை வந்து பச்சரிசி கூட வந்து கலந்துட்டுங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துட்டேங்க. இதை நம்ம நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாங்க. இப்போ இந்த பால் நம்ம வச்சோல்லங்க, அது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் கவுனி அரிசி அவல் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம அது கொஞ்சம் வேகருக்கு விட்டுட்டேங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சீடை செய்கிறதுக்கு அரிசி மாவு, உளுந்து மாவெல்லாம் ஜலிச்சு வச்சுட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கார சீடைக்கு பிணைஞ்சு வச்சிடலாம் தாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குதுங்க. சீடை ரெசிபின்னு பாருங்கள். வெள்ளை சீடை, உப்பு சீடை 2மே இருக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம தேவையான அளவு பட்டர், அப்புறம் உளுந்து மாவு, அப்புறம் தண்ணி, எள்ளு இதெல்லாம் சேர்த்துட்டுங்க. நல்லா வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த சைஸில் வந்து பிடிச்சிக்கலாம். சின்ன சைஸ் கூட வேணால் பிடிச்சிக்கலாங்க. எனக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி எல்லாமே பெருசாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயாசமில் வந்துட்டு நான் கொஞ்சமாக முந்திரி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. திக்காக இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் வச்சு பண்ணலைங்க, வெல்லம் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ அது சேர்த்துக்கிட்டேங்க. முந்திரி அரைச்சி கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை சீடைக்கு தாங்க. அதே தாங்க நம்ம வெல்லம் சேர்த்துவோம். தண்ணிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து அதை நல்லா பிணைஞ்சிட்டுங்க. இனி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வேணும்னா அதையும் சேர்த்து பிணைஞ்சு வச்சு நம்ம அதே சைஸில், இது கொஞ்சம் பெருசாக பிடிச்சாதாங்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைஸில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுடணுங்க. அப்போ தான் வந்து அந்த இருக்கிற ஈரத்தெல்லாமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் கரும்பு சக்கரை தாங்க சேர்த்துறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு அதில் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து கடைசியாக கொட்டி இறக்குனா சூப்பரான அவல் பாயசம் ரெடிங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளை சீடை இனிப்பு போட்டு எடுத்துடலானுங்க. ஏன்னா காரம் போட்டுட்டு அப்புறம் இனிப்பு போட்டோன்னா அந்த டேஸ்ட் இதில் பிடிச்சிக்கொள்ளுங்க. அதனால ஸோ இனிப்பு போட்டுகிட்டே இருக்கிறப்பவே சைடில் வந்து அப்பமும் நெய் ஊற்றி பணியாரக்கல்ல அதை சுடருக்கும் ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய நெய் ஊற்றினா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளை சீடை போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கார சீடையுமே வந்து போட்டு எடுத்துக்கலானுங்க. ஸோ இப்போ அப்பமும் பாருங்கள் சூப்பராக அந்த கலர் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்தாமே பண்ணலாங்க. சேர்த்தாம பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. இது வாழைப்பழம் சேர்த்தனால நம்ம இது ஒரே நாளில் தாங்க சாப்பிட்டு முடிக்கணும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்து சாஃப்டாக வந்துருந்ததுங்க. இந்த ரெசிபி வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ கார சீடையும் ரெடிங்க. அடுத்தது என்னங்க, நம்ம கிருஷ்ணருக்கு தேவையான அலங்காரங்கள்லாம் பண்ணும் இல்லைங்க. ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட இருக்கிற அந்த சாரீ கொடுத்தாங்க அத்தை, அதையே வச்சுட்டு மயில் இறகு இல்லாமல் எப்படிங்க, இங்கே வந்து மயில் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த விழுகிற இறகெல்லாம் எங்கள் அத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வச்சுட்டு கிருஷ்ணர் படத்தை நடுவில் வச்சுட்டு குட்டி கிருஷ்ணரை இந்த சைடு வச்சாச்சுங்க. அப்புறம் ஒரு பிளேட்லங்க நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கிருஷ்ணர் ராதே இருந்தாங்க, அவங்களுக்கு தாங்க இந்த டெக்கரேஷன். ஸோ இதெல்லாம் தாங்க இன்றைக்கி கிடச்ச பூவை. ஸோ இதெல்லாம் பறிச்சதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மாலை கட்டினது, அப்புறம் உதிரியாக வாங்கினது அதெல்லாங்க. அப்புறமா இந்த கடைசி பிளேட்டில் இருக்குதுங்க கனக செண்பகம், அதுக்கப்புறம் அரளி, இது எல்லாமே வீட்டில் பூத்ததுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம அலங்காரத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நடுவில் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஆளில் இருந்ததுங்க நிறையா. ஸோ கிருஷ்ணருக்கு அது உகந்தது இல்லைங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பிளேட்டில் சுற்றி அரேஞ்ச் பண்ணியாச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெத்தலை வச்சுட்டுங்க, அதுதான் குட்டி குட்டியாக கிடச்சிது, அதனால் அதையே வச்சுட்டு நம்ம அரளி வந்து கொஞ்சம் கட்டி வச்சுருந்தேங்க. அதை வந்து அந்த நடு ஸ்டாண்டை சுற்றி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த அந்த சாமந்தி பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்க, அந்த எல்லோ அப்புறம் அந்த ரெட், அந்த காம்பினேஷன் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதையும் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு அழகாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுங்க.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி கிருஷ்ணர் ராதேவை தூக்கி அழகாக நடுவில் வந்து உட்கார வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் குட்டியாக வந்து 2 மயிலிறகு இருந்ததுங்க. அதை இன்னொன்று வந்து பெருசாக தான் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி வச்சு அதையும் வந்து 2 பக்கமாக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து துளசியும் நான் பொறிச்சு வச்சுருந்தேங்கள, ஸோ அதையுமே வந்துட்டு கொஞ்சமாக வந்து எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து வச்சாச்சுங்க. ஏன்னா துளசியுமே அவங்களுக்கு உகந்தது இல்லைங்க. ஸோ இந்த கிருஷ்ணர் ராதையோட அலங்காரம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது இந்த கிருஷ்ணர் ராதை படம் இருக்குல்லங்க, அதில் பார்த்திங்கன்னா நம்ம கோத்த அந்த அரளி துளசி அப்புறம் சாமந்தி வச்சு கோத்துள்ளங்க கட்டணும் இல்லைங்க, அந்த மாலையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி பறிச்சிருந்த பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக விரிஞ்சிருச்சு பாருங்களேன், கலரும் எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. அதுக்கப்புறம் கனக செண்பகம், இந்த க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டிங்காக இருக்கட்டும்ட்டு ஸோ அதுவும் வச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷம் வாங்கிட்டு வந்து அந்த குட்டி கிருஷ்ணரோட அலங்காரத்தை ஆரம்பிக்கலாமாங்க. இது பார்த்திங்கன்னா பவளமல்லிங்க. ஸோ இதை வந்து எங்கள் அத்தை கோத்து வச்சுருந்தாங்க. அது ஒரு குட்டி மாலையாக அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கோத்து வச்சுருந்தேன் இல்லைங்க அந்த அரளி, ஸோ அந்த மாலையும் அவருக்கு போட்டு விட்டாச்சுங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த துளசியும் இவருக்கு வேணும்ன்ட்டு சொல்லி கொஞ்சமாக வந்து கட்டி வச்சுருந்தேங்க, அதையுமே அவர் சுற்றி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் ஆளிலையை வந்துட்டு அவருக்கு பின்னாடி வச்சாச்சுங்க. ஆளிலையில் அவர் படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த கிருஷ்ணர் இருக்குல்லுங்க, ஸோ அதனால் பின்னாடி தலைக்கிட்ட வர மாதிரி வச்சுட்டு மயிலிறகும் பார்த்திங்கன்னா 2 மயிலிறகு வந்து அவருக்கும் வந்து வச்சு விட்டுட்டேங்க. ஸோ பண்ணுறப்பே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. சைடில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி நிறைய எனக்கு பூத்துருந்ததுங்க. ஸோ 2 வந்து செம்பருத்தி, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா சாமந்தி ரோஸு 2மே வந்து ஒன்றடுத்து ஒன்று வந்து வச்சு அதுவும் ஒரு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் இருந்தது இல்லைங்க, ஸோ ஒயிட் கலர் அங்கே வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நந்தியாவட்டத்தில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு அப்படியே நடுவில் வந்து வச்சு விட்டாச்சுங்க. இப்போ இந்த குட்டி கிருஷ்ணரோட அலங்காரம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் படம் வந்தது இல்லைங்க, அங்கே நம்ம ஆளிலையெல்லாம் வைக்கலைங்க. ஸோ அந்த ஆளிலையில் ஒரு 4 ஆளிலை எடுத்துகிட்டு அங்கே வந்து சைடில் இந்த சைடு 2 அந்த சைடு 2 வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மருதாணி பூங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ 2 குல்ஃபி பாட் எடுத்து அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் மண்ணில் வந்து பதிச்சு வச்சுட்டேங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அடுத்தது அவருக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு அழகான ஒரு கோலம் போடலான்னு தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரோட புல்லாங்குழலில் தாங்க வரைய ட்ரை பண்ணேன். ஸோ அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெய் இருக்குல்லங்க அந்த பானை, ஸோ அதுலேருந்து வெண்ணெய் வந்து வலிஞ்சு கீழே உழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டுங்க. அந்த பானைக்கு வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லைங்க, அதெல்லாம் தாங்க ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா தாங்க வந்துருந்துச்சு. நான் என்கிட்ட இருக்கிற கலர் வச்சு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியாச்சுங்க. வெண்ணெய் இருக்கிற பானையும் போட்டாச்சுங்க, அதுக்கப்புறம் புல்லாங்குழலும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னதுங்க, மயிலிறகு வேணும் இல்லைங்க, ஸோ அதையும் வந்துட்டு இருக்கிற கலர் வச்சு எல்லோ, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ 2 டைப் ஆஃப் ப்ளூ கலர், க்ரீன் கலர் 2 டைப் ஆஃப் வச்சு அதையும் போட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த அலங்காரமும் இந்த கோலமும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ கிருஷ்ணர் வந்து ரெடி ஆச்சு இல்லைங்க. இனி அடுத்தது என்னங்க, பிரசாதம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. அவருக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவல் பாயாசம், அப்பம், அதுக்கப்புறம் வெள்ளை சீடை, உப்பு சீடை இதெல்லாம் வச்சுங்க அவருக்கு முன்னாடி கொண்டு போய் அதையும் வச்சாச்சுங்க. ஸோ இன்னி வந்துட்டு தேவையான அந்த பூஜை ஐட்டம்ஸு, அதாவது பழங்கள், அதுக்கப்புறம் தண்ணி, துளசி போட்ட தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆரத்தி காட்டுற ஐட்டம்ஸு எல்லாத்தையுமே வந்து ரெடியாக வச்சாச்சுங்க. தீபமும் வந்துட்டு ஏற்றி வச்சுட்டுங்க. அப்புறம் குட்டி கிருஷ்ணர் ராதையை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க. ஸோ அவங்கள வந்துட்டு இனி கால் தடம் பதிக்கிறதுக்காக தாங்க வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தீபம் வந்து ஏற்றி வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மொட்டை அடிச்சிருந்தாருங்களா, அதனால் அந்த கிரீடம் பார்த்திங்கன்னா அந்த தலையில் நிற்கவே மாட்டேங்குதுங்க. அது கலண்டு விழுந்துட்டு இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக அதை எப்படியாவது நிற்க வச்சுட்டுங்க. ஏன்னா இனி அடுத்தது கால் தடம் வைக்க போகணும் இல்லைங்க, கிரீடம் இல்லாமல் கிருஷ்ணர் எப்படிங்க. ஸோ அவரை வந்துட்டு கூட்டிகிட்டு போயாச்சுங்க. எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா அரிசி மாவு முந்தின நாளே அரைச்சி வச்சுருந்தோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதில் கொஞ்சமாக தண்ணி கரைச்சிட்டு அவர் பார்த்திங்கன்னா கால் நனைச்சி நடக்க மாட்டாருங்க ஒழுங்காக. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா எங்கேயாவது ஓடுவார், நிற்க மாட்டாருன்ட்டு தூக்கி வச்சு ஜம்ப் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் காலில் ஆனோன்னு விடமாட்டான்னு நினச்சோங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேட்லேருந்து அந்த சாமி வரைக்கும் போகிற வரைக்குமே அவர் வந்துட்டு அதை ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஸோ கால் தடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக இருந்தது. சரி கையில் போடலாம் தான் ஃபஸ்ட்டு பிளானுங்க. அதுக்கப்புறம் சரி இவரே இருக்காரே, இவரை வச்சே முடிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டுங்க ஸோ பண்ணினோம். ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா அங்கே வச்சுட்டு அவரே வந்து நடந்து போயிட்டு அங்கே இருக்கிறது
ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னொன்னே அவர் வந்து ஆரஞ்சு இருக்குல்லைங்க அதை தூக்கிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டு ராதே மேடம் பார்த்திங்கன்னா அவங்க லெமன் இருந்ததுங்க, எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்து அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே. பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த கால் தடம் ஃப்ரண்ட்லேருந்து எண்டு வரைக்குங்க, சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பூஜையெல்லாம் ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஊதுபத்தியெல்லாம் காட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி பற்ற வச்சுருந்தோம், அதையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் தீபாரத்தனையெல்லாம் காட்டியாச்சுங்க. காட்டிட்டு அது வரைக்கும் எங்கள் கிருஷ்ணர் ராதே வந்துட்டு அமைதியாக சமாளிச்சிட்டாங்கங்க அந்த ட்ரெஸ்ஸோடு. அதுவே வந்து ரொம்ப வந்துட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ கடைசி வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. காலையில் நேரமே ஆரம்பித்ததுங்க, ஒரு வேலைக்கு மேலே இன்னொரு வேலைன்னு வந்து அப்படியே கண்டினியூஸாக நானும் எங்கள் அத்தையும் பண்ணிகிட்டே தாங்க இருந்தோம். இந்த அலங்காரம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று பண்ணதுக்கப்புறமா இன்னி இது பண்ணலான்ட்டு நம்மளுக்கு பண்ணலான்னே ஆசையாக தாங்க இருந்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி முடிக்கிறப்ப டயர்ட்னஸே இல்லை. நானும் எங்கள் அத்தையும் சரி ரொம்ப திருப்தியாக ஒரு மனநிறைவோடு இருந்ததுங்க. ஸோ இந்த உருளி இருக்கு இல்லைங்க, இந்த யானை உருளி, அதுலேயும் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், அதுவும் பார்க்க அழகாக இருந்ததுங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குங்க. அங்கே சாயந்தரம் வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் கிருஷ்ணர் ராதேவை வேஷம் போட்டுட்டு குட்டி கிருஷ்ணரை தேரில் இழுத்துட்டு வருவாங்கங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க எல்லாம் ரெடியாகி நின்றுட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணன் பசங்க அப்புறம் எங்கள் குட்டீஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் தெருவில் பார்த்திங்கன்னா இந்த தேர் இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்து தெருவில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க குட்டி ராதே கிருஷ்ணாலாம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க அந்த குட்டி தேரை வந்து இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே தான் அந்த குட்டி கிருஷ்ணர் இருக்காங்கங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஜெண்டை மேளம்லாம் வச்சுருந்தாங்கங்க, சொல்லவா வேணுங்க. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் கேட்டு, ஜாலியாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அந்த குட்டி ராதே கிருஷ்ணாலாம் பார்த்திங்கன்னா அந்த தேர் இருக்கா இல்லைங்க, கிருஷ்ணருக்கு தேரை இழுத்துட்டு எங்கள் வீட்டு முன்னாடி வந்தாங்கங்க. ஸோ அங்கே பிரசாதம், அதுக்கப்புறம் ஊதுபத்தி, தேங்காய்லாம் கொடுத்துருந்தோங்க. ஸோ அவங்க அது சாமிக்கு வச்சு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்த அந்த பிரசாதம் கல்கண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருச்சம்பழம்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணா பசங்க பார்த்திங்கன்னா மியூசிக் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்ணனுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு பாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கோயிலுக்குள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரே கும்மி ஆட்டம் ஆடுறேனுங்க. எங்கள் அம்மாலேருந்து எல்லாமே வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸுங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அந்த கும்மி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து நிற்க வச்சுட்டாங்க. தீரன் குட்டி பார்த்திங்கன்னா அந்த ஜெண்டை சத்தத்தில் தான் இவங்க ஆடினாங்களாங்க. அது கேட்ட உடனே பார்த்திங்கன்னா செம்ம அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்கள் அம்மாவும் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸும் நடுவில் இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உள்ளே சாமி கும்பிடுதாங்க போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெளியே வந்து ஜெண்டையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இந்த தடவை நாங்கள் வந்ததுக்கு இதெல்லாம் பார்த்தது ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த ஜெண்டை மேலே சத்தத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.